இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் என்பதை திரும்ப பெற வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இங்கு எல்லா கட்சியினுடைய சார்பில் அந்தந்த கட்சியினுடைய தலைவர்கள், உறுப்பினர்கள், பிஜேபி தவிர வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். பிரதான எதிர்கட்சியும் மனதார வரவேற்றிருக்கிறார்கள். அதற்காக நான் முதலில் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கு சட்டப்பேரவையிலே ஒரு தீர்மானத்தை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார். அதற்கு முன்பாக அவர் பேசிய கருத்துக்களில் மத்திய அரசு வஞ்சகம் செய்கிறது என்ற ஒரு சில விஷயங்களை எல்லாம் கூறினார். ஒவ்வொரு விஷயத்திற்கும் தனித்தனியாக சமூக நீதி, ஒட்டுமொத்தமாக இன்க்ளூசிவ், இதெல்லாம் பதில் சொல்வதற்கு எனக்கு நேரம் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் நல்லா இருக்கும். ஆனா தீர்மானத்துல பேசுறத நீங்க வழக்கம் போல ஆதரித்து அல்லது எதிர்த்து பேசுங்கன்னு சொல்லுவீங்க. ஆனால் பேரவைத் தலைவர் அவர்களே, அரசியலமைப்பு சட்டத்தின்படிதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசுகள் ஆட்சி நடத்த வேண்டும். அது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் அரசியலமைப்பு சட்டம் ஒரு குடிமகனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை உரிமைகளையும் கட்டாயம் பின்பற்றியே ஆக வேண்டும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு நிமிஷத்துல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2 நாட்களுக்கு முன்னால் இந்து அறநிலையத்துறையிலே ஒரு அறங்காவலர் நியமிக்கப்படுகிறார் ஒரு திருக்கோயிலுக்கு. அவருடைய பெயர் நர்கிஸ்கான். நர்கிஸ்கான் என்கிற பெயர் கொண்ட இந்து, இஸ்லாமிய பெயர் தான். இஸ்லாமிய பெயர் கொண்ட இந்து வந்ததையே ஏற்காதவர்கள் பாஜகவினர். அவர்கள் வக்ஃப் வாரியத்தில் இந்துக்களை கொண்டு வந்து நியமிப்பதற்கு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவார்கள். எவ்வளவு பெரிய அநீதி பாருங்கள். முஸ்லிம் பெண்களை கொண்டு வருவதற்கு நாங்கள் சட்டத்தை திருத்துகிறோம் என்று சொல்கிறார்கள். தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தில் ஏற்கனவே 2 முஸ்லிம் உறுப்பினர்கள், பெண்கள் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். முதன்மை செயல் அலுவலராகவே பெண்கள் இருந்திருக்கிறார்கள் இங்க தமிழ்நாட்டுல. அது போல அமைச்சராகவும் தமிழ்நாட்டுல பெண் இருந்திருக்காங்க வக்ஃப் வாரியத்திற்கு, வக்ஃபுக்கு. அந்த அளவுக்கு ஒரு செழுமையான சட்டம் ஏற்கனவே இருக்கும் போது அதை திருத்த வேண்டிய அவசியமே இல்லை. உள்நோக்கத்தோடு திருத்துகிறார்கள். அதனால்தான் மாண்பு முதலமைச்சர் இதை எதிர்த்து தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். வக்ஃபு சொத்துக்கள் ஆக்கிரமிப்புல இருக்கு, அதை மீட்கணும். எனவே அதை முறைப்படுத்துறதுக்கு தான் நாங்க இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. முறைப்படுத்தணும்னா வக்ஃபுக்கு இன்னும் அதிகாரத்தை கொடுக்கணும். அதுதான் முறைப்படுத்துறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை வலிமைப்படுத்தணும். ஆனால் அதிகாரத்தை பறித்து பலவீனப்படுத்துவது என்பது அந்த சட்டத்தையே நீர்த்து போக செய்கிற ஒரு வேலை. அதனால்தான் தமிழ்நாடு எப்போதும் போல எதிர்க்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வக்ஃப் வாரிய சட்டத்திற்கு 1937 அரசியல் சாசன பாதுகாப்பு வழங்கப்பட்டது. சுதந்திரத்துக்கு பிறகு 1954 அரசியல் சாசன பாதுகாப்பு வக்ஃப் வாரிய சட்டத்திற்கு தொடர்ந்து வழங்கப்பட்டது. 1995 வக்ஃப் வாரிய சட்டத்தில் காலத்திற்கு ஏற்றவாறு ஒரு சில திருத்தங்கள் செய்யப்பட்டன. கடைசியாக 2013 ஒரு சில திருத்தங்கள் செய்யப்பட்டன. இந்த திருத்தங்கள் அனைத்தும் இஸ்லாமிய பெருமக்களோடு முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளப்பட்டு வக்ஃப் வாரிய சொத்துக்கள் முழுமையாக இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசு வக்ஃப் வாரிய சட்டத்தில் தற்போது கொண்டு வர உத்தேசித்துள்ள திருத்தங்கள் வக்ஃப் வாரிய சட்டத்தின் அடிப்படையே தகர்ப்பதாக அமைந்துள்ளது. இஸ்லாமிய பெரியவர்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். உதாரணமாக, தற்போது மாநிலம் முழுவதும் உள்ள வக்ஃப் வாரிய சொத்துக்களையும் நிர்வாகத்தையும் கவனித்து வருவது தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் ஆகும். வக்ஃப் வாரியத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் 1995 சட்டத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு நிர்வாகம் செய்து வருகின்றனர். இதுவரை வக்ஃப் வாரிய சட்டத்தில் திருத்தங்களோ மாற்றங்களோ செய்ய வேண்டும் என்றால் இஸ்லாமியர் கோரிக்கை வைக்க வேண்டும். இப்பொழுது வைக்கவில்லை. தற்போதுள்ள சட்டத்தின்படி வக்ஃப் வாரிய தலைவர் மற்றும் உறுப்பினர்களாக இஸ்லாமியர் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள். ஆனால் புதிதாக உத்தேசித்துள்ள திருத்தத்தின்படி தேர்வு முறையே மாற்றப்பட்டு இஸ்லாமியர் அல்லாதவரும் உறுப்பினராக நியமிக்கப்படுவார்கள். மாநில அளவில் தற்போதுள்ள வக்ஃப் வாரியத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர் ஆகியோருக்கு அதிகாரம் உத்தேசித்துள்ளபடி சட்ட திருத்தத்தின்படி மாவட்ட ஆட்சி தலைவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வக்ஃப் வாரிய சொத்துக்களை அளிப்பதில் அபகரிக்கும் வாய்ப்பு ஏற்படும். வக்ஃப் வாரிய சொத்துக்கள் என்பது அக்காலத்திலும் இன்றும் இஸ்லாமிய பெரியவர்கள் மனமுகந்து வந்து இறைவனுக்காக தானம் செய்த சொத்துக்கள் ஆகும். புதிய சட்ட திருத்தம் அமல் செய்யப்பட்டால் வக்ஃப் வாரியத்திற்கு இஸ்லாமிய பெரியவர்கள் சொத்துக்களை தானமாக வழங்கியதன் நோக்கமே சிதைந்துவிடும்.
ஏனைய மாற்று மதத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் வக்ஃப் வாரிய நிர்வாகத்தில் சேர்க்கப்படும் போது இந்திய அரசியல் சாசனம் சிறுபான்மையினருக்கு வழங்கியுள்ள உரிமைகளும் எதிராக அமைந்துவிடும் அபாயம் உள்ளது. எனவே தற்போதுள்ளவாறு இச்சொத்துக்களை இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே நிர்வகிக்க வேண்டும். பொதுவாக சட்ட திருத்தம் என்றால் ஓரிரு திருத்தங்கள் மட்டுமே செய்யப்படும். ஆனால் வக்ஃப் வாரிய சட்டத்தின் அடிப்படையை மாற்றியமைக்கக்கூடிய வகையில் மத்திய அரசு சுமார் ஒரு 40க்கும் மேற்பட்ட திருத்தங்களை கொண்டு வர உத்தேசித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்றத்தில் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை அறிமுகப்படுத்தும் போது மிகப்பெரிய எதிர்ப்பினை கண்ட மத்திய அரசு உடனடியாக வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை ஜேபிசி என்று அழைக்கப்படும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அமைக்கப்பட்டது. ஜேபிசி குழு மாநிலந்தோறும் இஸ்லாமிய பெரியவர்கள் அரசியல் கட்சியின் கருத்துக்களை கேட்க வருகை தந்தது. அதன்படி நாடாளுமன்ற கூட்டுக்குழு தமிழகத்துக்கு 30/9/2024 அன்று வருகை தந்த போது அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளையும் அரசியல் கட்சிகள் அழைக்காமல் ஒருதலை பட்சமாக ஒரு சிலரை மட்டுமே அழைத்து கருத்துக்களை கேட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முக்கிய எதிர்கட்சியான எங்களுக்கு அழைப்பில்லை என்று எங்களது எதிர்கட்சி தலைவர் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இதனை கண்டித்து அறிக்கை வெளியிட்டார்கள், பேட்டி அளித்துள்ளார்கள். இதனை இந்த நேரத்தில் சட்டப்பேரவை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். இந்த சட்ட திருத்தத்தில் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கிறது. இதனை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது. எங்கள் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2003ஆம் ஆண்டு வக்ஃப் வாரியத்தின் தலைவராக இஸ்லாமிய பெண்மணியை நியமித்துள்ளார்கள். அதே போல 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறுபான்மையினர் நலப்பிரிவு இயங்கி வருவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான். அதே போல பரிதா அணிந்த இஸ்லாமிய பெண்மணியை 2016 மாண்புமிகு அம்மா அவர்கள் அமைச்சராக்கினார்கள். எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அம்மாவின் அரசிலும் 4 ஆண்டு காலம் அவர் அமைச்சராக பணியாற்றினார். வக்ஃப் சட்டத்தின் திருத்த மசோதா தொடர்ந்து திருத்தங்களை பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு தரப்பினர் முன்வைத்த பரிந்துரைகளை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த சட்டத்தின் திருத்தத்தின் சரத்துகளுக்கு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக உள்ளது என்றும் இஸ்லாமிய மக்கள் அச்சம் நியாயமானது. எனவே இன்று தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்துள்ள மத்திய அரசு சிறுபான்மை மக்களின் உணர்வுகளை மதித்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் ஆதரிக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் எம்.ஹெச். ஜவாஹிருல்லா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ரமலான் மாதம் தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் சென்னையில் 65 கோடி ரூபாய் செலவில் புதிய ஹஜ் இல்லம் தொடங்குவதற்கான நடவடிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்தார்கள். புனித ரமலான் மாதத்தினுடைய கடைசி நாட்களிலே இருக்கின்றோம். இந்த கடைசி 10 நாட்களில் லைலத்துல் கதர் என்ற கண்ணியமிக்க இரவு 1000 மாதங்களை விட மேலான இரவு என்று திருக்குரான் வர்ணிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய உள்ளக்குமரல்களை எல்லாம் தெளிவாக அறிந்து புரிந்து மிக சிறப்பாக வக்ஃபு சொத்துக்களை கபலீகரம் செய்யக்கூடிய நோக்கத்துடன் ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்ற வக்ஃபு திருத்த சட்ட முன்வடிவு 2024 திரும்ப பெற வேண்டும் என்ற மிக சிறப்பான தீர்மானத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்ததற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து அதை நான் வழிமொழிகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சாதாரணமாக இந்த சட்டத்தில் 44 திருத்தங்கள் இருக்கின்றது என்று பரவலாக சொல்கிறார்கள். இதில் 44 திருத்தங்கள் இல்லை. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 115 திருத்தங்கள் இருக்கின்றது. அதாவது 33 புதிய உள்ளீடுகள், 45 மாற்றங்கள், 37 நீக்கப்பட்ட விதிகள் என மொத்தமாக 115 திருத்தங்கள் இருக்கின்றது. ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ஜூரிஸ்ப்ரூடன்ஸில் ஒரு சட்டத்தில் 115 திருத்தங்களை கொண்டு வருவது என்பது அந்த சட்டத்தையே இல்லாமல் ஆக்குவதற்கு சமமானது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். குறிப்பாக வக்ஃபு சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய
சட்டத்தினுடைய 40வது விதி, 104வது விதி, 107வது விதி, 108வது விதி, 108A இந்த விதிமுறைகளை எல்லாம் திருத்தியது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல மாவட்ட ஆட்சியரிடம் இந்த சொத்துக்களை அடையாளம் காணக்கூடிய பொறுப்பை ஒப்படைத்தது என்பது நிச்சயமாக வக்ஃபு சொத்துக்களை கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு பணியாகத்தான் இருக்கின்றது. பரவலாக வக்ஃபு சொத்துகள் ஏதோ முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் பயனுடையது என்ற ஒரு பரவலான நம்பிக்கை இருக்கின்றது. அதற்கு மாற்றமாக நான் இந்த அவையிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதிராமட்டத்தில் இருக்கக்கூடிய காதர் மொய்தீன் கல்லூரி அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரி ஒரு வக்ஃபு தான். அங்கே படிக்கக்கூடிய மாணவிகளில் பெரும்பான்மையான மாணவர்கள் எங்கள் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். அதே போல மதுரையில் இருக்கக்கூடிய மதுரை வக்ஃபு கல்லூரி அது ஒரு வக்ஃபாக உருவாக்கப்பட்டாலும் கூட அதுல படிக்கக்கூடிய மாணவ மணிகளில் பெரும்பான்மையானோர் முஸ்லிம் அல்லாதவர்களாக தான் இருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல விரும்புகின்றேன். அதே நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த வக்ஃப் வாரியத்தில் சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் என்று சொல்லக்கூடிய மத்திய வக்ஃபு குழுமத்திலும் அதே போல மாநில வக்ஃப் வாரியத்திலேயும் முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு இந்த சட்டம் வழிவகுக்கின்றது. இதுல மிக கவனமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கவுன்சில்கள்ல வக்ஃப் போர்டுல முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு அனுமதிக்கக்கூடிய இந்த புதிய திருத்த சட்டம் முஸ்லிம் அல்லாதார்கள் தமிழ்நாட்டில் கூட ஏராளமானோர் முஸ்லிம்களால் பலன் பெற்றவர்கள் வக்ஃபு சொத்துக்களை தங்கள் சொத்துக்களை வக்ஃபு செய்து இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம் அல்லாதார்கள் வக்ஃபு செய்வதற்கு தடை செய்யக்கூடிய அதே நேரத்தில் நேர்முரணாக வக்ஃபு சென்ட்ரல் கவுன்சிலையும் வக்ஃபு வாரியத்திலையும் முஸ்லிம் அல்லாதார்களை சேர்ப்பது என்பது மிகவும் முரணான ஒரு சட்டமாக இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். ஒட்டுமொத்தமாக நான் சொல்ல வேண்டும் என்றால் வக்ஃபு என்ற அந்த மிக புனிதமான முஸ்லிம்கள் தங்களுடைய சமூகத்திற்கு மட்டுமல்ல அனைத்து சமுதாயமும் பயனடைவதற்காக தானம் செய்த இந்த சொத்துகள் பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள்ல ஒரு முறை ஒரு சொத்து வக்ஃபு என்றால் அது தொடர்ச்சியாக வக்ஃபாக தான் இருக்க முடியும். அந்த வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் விற்பனை செய்யவோ மாற்றம் செய்யவோ எல்லா வகையான தடைகளும் இருக்கின்றது என்று உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகள்ல சொல்லியிருக்கின்றது. அந்த நல்ல தீர்ப்புகளை எல்லாம் நீர்த்து போகக்கூடிய வகையில மிக வஞ்சகமாக இந்த வக்ஃபு திருத்த சட்ட முன்வடிவை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். கூட்டு நடவடிக்கை குழுவின் மூலமாக இந்தியா முழுவதும் பயணம் செய்தார்கள், சென்னைக்கும் வந்தார்கள். அந்த கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை குழுவில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ராசா அவர்களும் அதே போல மாநிலங்களவை உறுப்பினர் அருமை சகோதரர் அப்துல்லாவும் இடம்பெற்றார்கள். இந்த கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை குழுவில் முன்வைக்கப்பட்ட திருத்தங்கள் எதையுமே அந்த ஜேபிசியினுடைய கூட்டு நடவடிக்கை குழுவினுடைய சேர்மன் ஒத்துக்கொள்ளவில்லை. அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த திருத்தங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் தான் நாடாளுமன்றத்தில் அது தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. அமைச்சரவை அதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கின்றது. எனவே வக்ஃபு சொத்துக்களை வஞ்சகமாக கபலீகரம் செய்யக்கூடிய இந்த திருத்த சட்டத்துக்கு எதிராக நம்முடைய சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று நிதிநிலை அறிக்கை விவாதத்தின் போது நான் கோரிக்கை வைத்தேன். என்னுடைய கோரிக்கை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக சமூக நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய அனைவர்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த அவையில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்திருக்கின்ற தீர்மானத்தை நெஞ்சார வரவேற்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்திய துணைக்கண்டத்தில் மதங்களை கடந்து அனைத்து மக்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள். அவரவர் மதங்களை பின்பற்றுவதற்கு
அரசமைப்பு சட்டம் உரிமை வழங்கி இருக்கிறது. அதை காக்கும் கடமை தேர்ந்தெடுக்கப்படும் அரசுக்கு உள்ளது. ஆனால் அதற்கு மாறாக சிறுபான்மையின இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையில் வக்பு வாரிய சொத்துக்களை நிர்வகிப்பதில் உள்ள சிக்கல்களை களைவது தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் மற்றும் எதிர்க்கட்சிகள் தரப்பில் கொண்டு வந்த திருத்தங்களை எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. வாக்கெடுப்பின் அடிப்படையில் அவற்றை நிராகரித்து விட்டார்கள். மாறாக மத்திய அரசினுடைய கூட்டணி கட்சிகள் கொண்டு வந்த 14 திருத்தங்களை மட்டும் ஏற்றுக்கொண்டு இறுதி மசோதா தயாரிக்கப்பட்டு அதனை கடந்த 30ஆம் தேதி மக்களவை சபாநாயகரிடம் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த மசோதா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது. இஸ்லாம் மத விஷயங்களில் அரசு தலையிட வழிவகுக்கும். எனவே இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கு எதிரான இந்த மசோதாவை புரட்சி பாரதம் எதிர்க்கிறது. மேலும் மக்களவையில் அறிமுகம் செய்துள்ள வக்பு திருத்த சட்ட முன்வடியினை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்றும் மாண்புமிகு முதலமைச்சர் முன்மொழிந்த இந்த தீர்மானத்தை புரட்சி பாரதம் ஆதரித்து அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். மாண்புமிகு ஜெகன்மூர்த்தி அவர்கள் பேசும்போது கடந்த 30ஆம் தேதி சொன்னீங்க. பிப்ரவரி மாதம் 30 இருக்காது. மாண்புமிகு அதை திருத்தறன்னா மாற்றிக்கிட்டோம். மாண்புமிகு வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்றிய அரசால் 2024ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த வகுப்பு வாரி இதற்கான திருத்த மசோதா என்பது இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கும் இந்தியாவின் ஒற்றுமைக்கும் மொழிவழி சிறுபான்மை மக்களில் இருந்து மத ரீதியான சிறுபான்மை மக்கள் வரை அனைவருடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய ஒரு மோசமான சட்ட மசோதா. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சிறுபான்மை மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற உறுப்பு 26க்கு எதிரான ஒரு சட்டம். ஆக எந்த சூழலிலும் இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு நிறைவேற்றக்கூடாது என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக நடைபெறுகின்ற இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கிற இந்த அரசினர் தீர்மானத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக இஸ்லாமியர் மக்களுக்கு எதிராக பாபர் மசூதியில் கை வைத்தது, CA NRC NPRல் கை வைத்தது, பொது சிவில் சட்டங்களை கொண்டு வந்தது, அதுபோன்று வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை தற்போது கொண்டு வந்திருக்கிறது. ஒன்றிய அரசு ஒற்றுமையாக இருக்கிற இந்த ஒன்றியத்தை பல்வேறு தேசிய இனங்களை உள்ளடக்கிய மாநிலங்களின் கூட்டாட்சி தத்துவத்தை உடைத்தெறிவதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. காஷ்மீரை இரண்டாக பிரித்தது, இன்றைக்கு அரசியல் கட்சிகளை இரண்டாக பிரிப்பது, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அரசுகளை இரண்டாக பிரிப்பது என்பதை தொடங்கி இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இஸ்லாமிய மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற உரிமையை பறிக்கக்கூடிய மோசமான சட்ட திருத்த மசோதாவாக இது தமிழ் சமூகம் பார்க்கிறது. அந்த வகையில் இது ஏற்கனவே முத்துவள்ளி என்கிற அடிப்படையில் இஸ்லாமிய பெரியவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமையை பறிக்கின்ற ஒரு சட்டமாக இது இருப்பதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாமிய மக்களிடத்திலேயே போரா ஆகானி என்கிற இரு பிரிவு மக்களையும் பிரித்து அவர்களுக்கென்று தனித்தனி வகுப்பு வாரியங்களை உருவாக்கி இந்திய முழுவதும் ஒற்றுமையாக இருக்கிற இஸ்லாமிய சமூகத்திலே ஒரு குழப்பத்தை உருவாக்கி அதன் ஊடாக அரசியல் ஆதாயத்தை தேடிக்கொள்கின்ற ஒரு பிளவுவாத அரசியல் செய்கின்ற ஒரு சட்ட மசோதா என்பதை நான் இந்த அவைக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே போன்று பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சட்ட மசோதாவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல புதிதாக 2 அதாவது மாற்று மதத்தினரை உள்ளே கொண்டு வருவது, அதுபோன்று இந்த 10 ஆண்டு 12 ஆண்டுகள் இந்த நிலத்தை வைத்திருந்தால் அவர்களுக்கு பட்டா மாற்றி தர செய்வது, அது உள்ளிட்ட 44 திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது. இந்த 44 திருத்தங்கள் என்பது இந்திய நாட்டில் வாழ்கின்ற சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்கு தன்னுயிர் தந்திட்ட இந்த தேசத்தின் பிதாக்களாக இருந்த காந்திக்கு நிகராக போர்க்களத்தில் மாண்டு போன அந்த மாவீரர்களை வேலூர் சிப்பாய் கலக்கத்தில் தொடங்கி இன்றைக்கு டெல்லியில இருக்கிற கோட்டை சுவர்களை இடம்பெற்றிருக்கிற வரையில்
அந்தமானில் இருக்கிற இந்திய சுதந்திரத்தின் போராளிகள் வரையிலும் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிற எனதருமை இஸ்லாமிய உறவுகளை அந்நியப்படுத்தி பார்க்கின்ற ஒரு அநியாயமான, அக்கிரமான, மோசமான ஒரு சட்ட மசோதா இந்த சட்டம் என்பதை நான் இந்த அவையில் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். இது ஒருபோதும் இந்தியாவின் பன்முகத்தன்மையை காப்பதற்கும், இந்தியாவின் இறையாண்மையை காப்பதற்கும், இந்திய நாடு ஒற்றுமையாக விளங்குவதற்கும் இது ஏற்புடைய சட்டமாக இது அமையாது. இந்தியாவை பிளவுபடுத்துகிற ஒரு சக்தியாக மாற்றுவதற்கும் எத்தனை முறை ஒரு சமூகத்தை, ஒரு சிறுபான்மை மொழி சமூகத்தினரையும் அல்லது மத சமூகத்தினையும் அடக்க நினைத்தால், ஒடுக்க நினைத்தால் அவர்கள் திமிரி எழுவார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் கொண்டு வருகின்ற சட்டங்களாக இருந்தாலும், பொது சிவில் சட்டமாக இருந்தாலும் இந்திய முஸ்லிம் சமூகத்திற்கு நேரெதிராக இருக்கிறது. ஒரு சமூகத்தை அழித்தொழிப்பதை குறியாக வைத்து காய் நகர்த்துகிற பாரதிய ஜனதாவின் நடவடிக்கை, சங் பரிவார் RSS கும்பலுக்கு இன்றைக்கு நேரடியாக துணை போகிற நடவடிக்கை. இதை ஒருபோதும் இந்த அவை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த மசோதாவை ஆரம்ப நிலையிலே எதிர்க்கிற சூழலில் அதை கைவிட வேண்டும் என்கிற ஒரு முன்முயற்சி எடுத்திருக்கிறீர்கள். இந்தியாவிற்கே சமூக நீதிக்கும் ஏனைய சார்ந்த விடயங்களிலும், மாநில உரிமைகளிலும், தன்னாட்சி கோட்பாடுகளிலும் ஆளுநர்களை அதிகாரத்தை பறித்து தன்னகத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் மாநில அரசுகள் என்கிற முயற்சியிலும் தமிழ்நாடு வழிகாட்டியாக இருக்கிறது. அதற்கு வழிகாட்டியாக இந்த சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த அரசியல் தீர்மானத்தை தமிழ் சமூகத்தின் சார்பாக, கோடான கோடி சுதந்திர இந்தியாவை விடுதலைக்கு வித்திட்டு இஸ்லாமிய மக்களின் சார்பாக, ஏழை எளிய மக்களுக்கு கல்விக்கண் திறந்துட்டு கிறிஸ்துவ இஸ்லாமிய சமூக கிறிஸ்துவ மக்களின் சார்பாகவும் இது நான் எதிர்ப்பை பதிவு செய்து மாண்புமிகு முதலமைச்சர் அரசியல் தீர்மானத்தை வரவேற்று அமர்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் ER ஈஸ்வரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்றியத்தை ஆளுகின்ற கட்சி பிரிவினைவாதத்தை உண்டாக்கி அதன் மூலமாக அரசியலை செய்கின்ற கட்சியாக, அதன் மூலமாக வாக்குகளை பெறுகின்ற கட்சியாக தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து மொழி பேசுகின்ற மக்களுக்கு இடையே ஒரு பிரிவினையை உண்டாக்கி அதன் மூலமாக அரசியல் செய்கிற ஒரு கட்சியாக, நாடாளுமன்றத்திலேயே ஒரு அமைச்சர் தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது என்று சொல்லுகிற ஒரு சர்வாதிகார தளம், தமிழுக்கு எதிரான ஒரு நிலை பாராளுமன்றத்திலே உருவாகுகின்ற ஒரு நிலை, தொகுதி மறுவரையறை என்று கொண்டு வந்து மாநிலங்களுக்கிடையே ஒரு பிரிவினை, அதே போல நிதி ஒதுக்குவதில்லை. இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் அதிகமாக ஒதுக்குகிறார்கள் என்று நாம் தொடர்ந்து குறிப்பிடுகிறோம். அப்ப நம்மை உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் எதிரான ஒரு மாநிலமாக உருவாக்குகிறார்கள். அப்ப அதன் மூலமாக மாநிலங்களுக்கு இடையே அந்த பிரிவினையை ஏற்படுத்துகிறார்கள். அதே போல எப்போதுமே ஆரம்பத்திலிருந்தே மத பிரிவினை என்பதை அவர்கள் அடிப்படை கொள்கையாக கொண்டு மத ரீதியாக இந்த நாட்டை பிரிக்க பார்க்கிறார்கள். மொத்தத்திலே இந்த நாட்டிலே வாழுகின்ற அத்தனை பேருக்கும் சம உரிமை இருக்கிறது என்பதையே ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுக்கிறார்கள். அந்த சம உரிமையை நிலைநாட்டவில்லை என்று சொன்னால் தேசத்தினுடைய ஒற்றுமைக்கு பாதகம் ஏற்படும் என்பதை நினைவில் கொள்ள மறுக்கிறார்கள். இந்தியா முழுவதும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்திருந்தாலும் தமிழ்நாடு சட்டமன்றத்திலிருந்து எதிர்குரல் எப்போது வரும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முன்னெடுப்பை இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கின்றார். அந்த முன்னெடுப்பை நான் வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் பேராசிரியர் MH ஜவஹர்லாம் ரொம்ப விளக்கமா இந்த அவையில பதிவு பண்ணியிருக்காங்க. ஆகவே இனி வருகின்ற மாமன்ற உறுப்பினர்கள் சுருக்கமாக பேசும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் தி. சதன் திருமலைக்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை முழுமையாக முன் திரும்ப பெற வேண்டும் என்று
நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொண்டு வந்த அரசினர் தீர்மானத்தை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் முழுமையாக வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன். வக்ஃபு என்பது முஸ்லிம் மன்னர்களால், அந்த செல்வந்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒன்று. அவர்கள் சொத்தில் சில பங்குகளை அதிலிட்டு அதை உருவாக்கி ஏழைகளுக்காக பயன்படுத்துவதற்காக அது உருவாக்கப்பட்டது. அதை உருவாக்கியவர்கள் முஸ்லிம் இனத்தை சார்ந்தவர்கள். அப்படிப்பட்ட சொத்து சீராக இயங்க வேண்டும் என்பதற்காக ஒரு வாரியம் அமைக்கப்பட்டு அதற்கு தலைவர், அமைச்சர் நியமிக்கப்பட்டு அது சீராக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் மதத்தின் பெயரால் மதத்திற்கு ஒரு இடைஞ்சல் செய்ய வேண்டும், அவர்கள் கழுத்தை நெரிக்க வேண்டும் என்பதால் மத உரிமையை, மொழி உரிமையை, கல்வி உரிமையை பறிப்பதற்காக ஒன்றிய பாஜக அரசு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் பிறந்த ஏஎல் முதலியார் என்று சொல்லக்கூடிய டாக்டர் லட்சுமணசாமி முதலியார் அவர்கள்தான் எலிசபெத் மகாராணி அவர்களுக்கே பேர்காலம் பார்த்தவர். அந்த அளவுக்கு திறமையானவர்கள் பிறந்த இந்த தமிழ்நாட்டை கபளீகரம் செய்ய வேண்டும் நினைக்கின்ற ஒன்றிய அரசின் ஆசை ஒருபோதும் நிறைவேறாது என்று கூறிக்கொண்டு, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை மீண்டும் மீண்டும் ஆதரித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தொடர்ந்து ஒன்றிய அரசு மக்களுக்கு விரோதமான சட்ட திருத்தங்களை நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றி வருகிறது. விவசாயிகளுக்கு எதிரான 3 வேளாண் திருத்த சட்டங்களையும், தொழிலாளர்களுக்கு எதிரான 44 சட்டங்களை நீர்த்து போக செய்து 4 சட்ட தொகுப்புகளாக திருத்தம் செய்தது. அதே போல இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக குடியுரிமை திருத்த சட்டம், அதைத் தொடர்ந்து ஒப்பு சொத்துக்களை அபகரிக்கும் நோக்கத்தோடு இன்றைக்கு ஒன்றிய அரசு ஒப்பு வாரிய திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. இந்த சட்டத்தில் 44 திருத்தங்களை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒப்பு சொத்து என்பது இறைப்பணிக்காக, அதாவது இஸ்லாமியர்கள் தானமாக வழங்குகிற சொத்துக்கள், அதை மீண்டும் அவர்கள் திரும்ப கோர முடியாது. ஆனால் இந்த திருத்த சட்டத்தில் மீண்டும் அந்த சொத்துக்களை அவர்கள் உரிமை கோரலாம் என்று திருத்தப்பட்டிருக்கிறது. அதே போல ராணுவம், ரயில்வேக்கு அடுத்து இன்றைக்கு இந்தியாவில் 8.7 லட்சம் அசையா சொத்துக்களும், 9.4 லட்சம் ஏக்கர் நிலங்களும், 3.5 லட்சம் ஏக்கர் எஸ்டேட்டுகளும் என ஒப்பு வாரிய சொத்துக்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இவற்றை தொடர்ந்து மத்திய வக்ஃபு கவுன்சிலும் மாநில வக்ஃபு வாரியம் நிர்வகித்து வருகிறது. இந்த புதிய சட்டத்தில் இஸ்லாமியர் அல்லாத 2 உறுப்பினர்களாக அந்த வக்ஃபு சொத்துக்களை நிர்ணயிக்கலாம் என்று திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஒப்பு சொத்துக்களை அளவீடு செய்வதை ஏற்கனவே கூடுதல் ஆணையர் பொறுப்பில் இருந்தார். இப்போது மாவட்ட ஆட்சியர் ஒப்பு சொத்துக்களை அளவீடு செய்யலாம் என்று புதிய சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போல ஒப்பு சொத்துக்களை அதன் மீது வழக்குகள் வரும்போது ஒப்பு தீர்ப்பாயம் தான் இறுதியானது என்று ஏற்கனவே சட்டத்தில் இருந்தது. இப்போது மேல்முறையீடு செய்யலாம், அதற்கு உயர்நீதிமன்றத்துக்கு 3 மாத காலம் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒப்பு சொத்துக்களை 12 ஆண்டுகள் யாராவது ஆக்கிரமிப்பு செய்திருந்தால் அவர்களுக்கு அந்த நிலம் சொந்தம் என்ற திருத்தத்தையும் இந்த சட்டத்திலே திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அரசு நிலம் என்று கண்டறியப்பட்டால் ஒப்பு சொத்துக்களை மாவட்ட ஆட்சியர் அறிக்கை செய்து கொடுத்து அந்த நிலங்களை அரசே கையகப்படுத்தலாம் என்ற திருத்தம் கொண்டு வந்திருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக ஒப்பு சொத்துக்களை ஒன்றிய அரசு கையகப்படுத்தும் நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கின்ற இந்த சட்டம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாங்கள் எதிர்க்கிறோம். அதே போல
இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு பாதுகாப்பாக தெரிகின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே இந்த அவையில் இஸ்லாமிற்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்த போது தீர்மானம் நிறைவேற்றியதை போல தற்போது வக்பு வாரிய சொத்துக்களை பாதுகாக்கும் வகையிலே கொண்டு வந்திருக்கின்ற இந்த அரசியல் தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் ஆதரித்து வரவேற்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் நாகை மாலி. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, ஒன்றிய அரசாங்கம் புத்திசாலித்தனமாக நாங்கள் நடந்து கொள்கிறோம் என்று சில சட்டங்களை திருத்துவதன் மூலமாக காட்டிக்கொள்கிறார்கள். இந்த சட்டம் செல்லாது என்று பாராளுமன்றத்திலே சட்டம் இயற்ற முடியாது. அதற்கு பதிலாக இருக்கிற சட்டங்களை திருத்துகிறோம் என்கிற பெயரிலே அந்த சட்டத்தை நீர்த்து போக செய்கிற, அந்த சட்டத்தினுடைய உயிரோட்டத்தை பறிக்கிற ஒரு காரியத்தை ஒன்றிய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த வக்ஃப் சட்டத்தில் நம்முடைய பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் சொன்னது போல 115 திருத்தங்களை ஒரு சட்டத்தில் செய்தால் அந்த சட்டம் எப்படி இருக்கும்? இந்த சட்டம் செல்லாது என்று சொல்லிவிடலாம். 115 திருத்தங்களை ஒரு சட்டத்தில் செய்தால் அந்த சட்டம் முழுமையாக அந்த சட்டம் நீர்த்து போய்விடும். அந்த வகையில் தான் குடியுரிமை திருத்த சட்டத்தை செய்தார்கள், தொழிலாளர் சட்டங்களில் திருத்தத்தை செய்தார்கள், விவசாயிகளுக்கு எதிரான 3 சட்டங்களை கொண்டு வந்தார்கள். 700 விவசாயிகள் அந்த சட்டத்தை திரும்ப பெறுவதற்காக உயிர் நீத்தார்கள். இந்தியாவிலே 400 நாட்கள் போராட்டத்தை நடத்தினார்கள். அதற்கு பிறகுதான் ஒன்றிய அரசாங்கம் இந்த விவசாய சட்டத்தில் இருக்கிற ஒரு புள்ளியை கூட எடுக்க மாட்டேன், ஒரு கமாவை கூட எடுக்க மாட்டேன் என்று சொன்ன அரசாங்கம் அந்த சட்டத்தை திரும்ப வாபஸ் பெற்றிருக்கிறது, விவசாயிகளுடைய கடுமையான போராட்டத்தின் காரணமாக. அப்படித்தான் இப்பொழுது நம்முடைய அரசியல் சட்டம் மத சுதந்திரத்திற்கு வழங்கியிருக்கிற அரசியல் சட்டம் வழங்கியிருக்கிற அந்த உரிமை பறிக்கிற, குறிப்பாக முஸ்லிம் சிறுபான்மை மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தொடுக்கிற சட்டங்களை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது. அதனுடைய திருத்த சட்டம் தான் இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டம். இந்த சட்டத்தில் அந்த கூட்டுக்குழு ஜனநாயக ரீதியாக செயல்பட அவர்கள் அனுமதிக்கவில்லை. நம்முடைய முதல்வர் அவர்கள் சொன்னது போல இந்த கூட்டுக்குழுவில் இருக்கிற நமது முன்னாள் அமைச்சர் அந்த சட்டத்திலே கருத்து கூறுவதற்கு நாட்களை நீடிக்கும்படி கேட்டார். ஒரு நாட்கள் நீடித்து தாருங்கள், எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்கிறோம் என்று சொன்ன பொழுது கூட அந்த நாட்களை நீடிக்காமல் அவசர கதியில அந்த சட்டத்தை இன்றைக்கு நடைமுறைப்படுத்த துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஒரு நல்ல சட்டத்தை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் வடிவமைத்திருக்கிறார். இந்த சட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே மனதாக ஆதரிக்கிறோம். சிந்தனை செல்வம். மாண்புமை பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமை தமிழக முதல்வர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிற வரலாற்று சிறப்பு வாய்ந்த தனித்துவமான தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் முனைவர் அண்ணன் திருமாவர்களின் சார்பிலே நெஞ்சார பாராட்டி வரவேற்று மகிழ்கிறேன். மாண்புமை பேரவை தலைவர் அவர்களே, நீங்கள் ஏற்கனவே சுட்டி காட்டியதை போல பேராசிரியர் ஜவஹர்லால் கனத்த இதயத்தோடு மிக முக்கியமான அம்சங்களை இங்கே பதிவு செய்திருக்கிறார். 1-2 கருத்துக்களை மாத்திரம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பு சகோதரி சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை மாண்புமை முதல்வர் அவர்கள் இங்கே பாராட்டினார். உலக நாடுகள் விண்வெளியிலே ஆராய்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற போது இந்தியாவிலே இருக்கிற ஒரு கும்பல் சவக்குழிக்குள்ளே போய் ஆராய்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. அவுரங்கசீப்பினுடைய கல்லறையை தோண்டி நாக்பூரை நரபலியின் தலைமை பீடமாக மாற்றிக் கொண்டிருக்கிற அவலத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். மாண்புமை பேரவை தலைவர் அவர்களே, இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற 2வது விடுதலை போர் புராணத்திற்கும் வரலாற்றிற்கும் இடையிலான யுத்தமாக பரிணமித்திருக்கிறது.
நமது மாண்புமை தமிழக முதல்வர் அவர்கள் வரலாற்றின் பக்கம் நின்று நம்மை வழிநடத்துகிறார். அந்த அடிப்படையிலே இந்த தீர்மானத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார். ஒன்றை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமை பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்வர் அவர்கள் தொடங்குகிற போதே வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற சொல்லை இங்கே பதிவு செய்தார். நாமும் தொடர்ந்து அது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். வேற்றுமை என்பது வேறு, வேறுபாடு என்பது வேறு, பாகுபாடு என்பது வேறு. கருப்பாக இருப்பது சிவப்பாக இருப்பது என்பது வேறுபாடு. ஆனால் சிவப்பு உயர்ந்தது கருப்பு தாழ்ந்தது என்பது பாகுபாடு. குட்டையாக இருப்பது நெட்டையாக இருப்பது என்பது வேறுபாடு. ஆனால் நெட்டையாக இருப்பது உயர்ந்தது, குட்டையாக இருப்பது அவமானமானது என்று சொல்வது பாகுபாடு. ஆணாக இருப்பது பெண்ணாக பிள்ளை பெறுவது என்பது வேறுபாடு. ஆனால் ஆண்தான் உயர்ந்தவன் என்று சொல்வது பாகுபாடு. இந்த அடிப்படையில தமிழ், இந்தி, கன்னடம், மலையாளம் என்பது பல்வேறு மொழிகள், இது வேறுபாடு. ஆனால் இதிலே இந்தி தான் உயர்ந்தது என்று சொல்வது பாகுபாடு. ஆகவே வேறுபாடு என்கிற அந்த விழுமியங்களை ஒட்டித்தான் உலக உயிர் இயக்கமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. வேறுபாடுகளை எல்லாம் மறைத்து நாம் ஒற்றைத்தன்மையை உருவாக்கினால், மாண்புமை பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அழகிய மண்டபத்திலே ஏராளமான நம்மை வழிநடத்திய தலைவர்களுடைய படங்கள் இருக்கிறன. அந்த படங்களை பார்க்கிறேன். இந்த படங்களில் பல வண்ணங்கள் இருப்பதால் தான் அந்த உருவங்கள் உயிரோட்டமாக வெளிப்படுகின்றன. எல்லா வண்ணங்களையும் அழித்து விட்டு ஒரே வண்ணமாக அதை மாற்றினால் இந்த படங்கள் சூன்யமாக மாறிவிடும். ஆகவே பன்மைத்தன்மையை மறுதலித்து இந்தியாவை சூன்ய பாதையிலே வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிற வக்பு திருத்த சட்டத்தை உரிய நேரத்தில் உரிய முறையில் நமது மாண்புமை தமிழக முதல்வர் அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார். எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களை, நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்களை பதிவு செய்து அதை வரவேற்று ஆதரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு மதத்தினுடைய அடையாளமாக கருதப்படுகிற ஒரு வாரியத்திலே இன்னொரு மதத்தைச் சேர்ந்தவரை அங்கே கொண்டு வந்து புகுத்துவது எந்த மதத்திலே இந்த விதத்திலே நியாயமாக ஆகும் என்பதை அவர் உணர்ந்து கொண்டாக வேண்டும். இதுவரை இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே சொந்தமாக இருந்த வக்ஃப் வாரியத்திலே 2 பேரை வெளிமதத்தைச் சேர்ந்தவர்களை கொண்டு வந்து போடுவது என்பது ஒரு மத அரசியலிலே நாம் குறுக்கிடுவதை போன்ற ஒரு செயலாக அமைந்து விடுகிறது. எனவே அங்கே வந்து இஸ்லாமிய சொத்துக்கள் மீது நாம் மற்றவர்களை ஆட்சி செலுத்த அனுமதிப்பதை போல் ஆகிவிடுகிறது. இன்னொன்று, இதுவரை வக்ஃப் வாரியம் எடுக்கின்ற முடிவு, வக்ஃப் தீர்ப்பாயம் எடுக்கின்ற முடிவுகள் தான் இறுதியானது. இப்பொழுது அதிலே மாவட்ட ஆட்சியரை நாம் இங்கே நுழைத்து அந்த மாவட்ட ஆட்சியருடைய தீர்ப்பு தான் இறுதியானது என்று சொல்லுகிற பொழுது அது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து வருகிறது. எனவே ஒரு வகையிலே இஸ்லாமியர்களை எல்லாம், இஸ்லாமிய சொத்துக்கள் இன்றைக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் 1995 2013 அந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. ஆனால் இன்றைக்கு 115 திருத்தங்கள் மூலமாக அந்த சட்டத்தை நீக்குறவு செய்வதற்கு பதிலாக புதிய சட்டம் கொண்டு வருவதற்கு பதிலாக அந்த சட்டத்திலேயே இன்றைக்கு பல்வேறு திருத்தங்களை கொண்டு வந்து அந்த சட்டத்தை நீர்த்து போக செய்கின்ற அளவுக்கு இஸ்லாமிய மக்களுடைய உரிமைகளை எல்லாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்கின்ற அளவுக்கு, பறித்துக் கொள்கின்ற அளவுக்கு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலே இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது பல இஸ்லாமியர்கள் தங்களுடைய சொத்துக்களை இந்தியாவிலேயே விட்டுவிட்டு போய்விட்டார்கள். வக்ஃப் என்பது சொன்னாலே போதும், அது எழுதி வைக்க வேண்டிய வார்த்தைகள் அல்ல. அரசியல் சட்ட திருத்தம் 140 அரசியல் சட்டம் 149 படி நீங்கள் எழுத்து மூலமாக இந்த சொத்தை நான் வக்ஃபுக்கு தருகிறேன் என்று எழுதி வைக்க வேண்டியதில்லை, வாய்மொழியில் சொன்னாலே போதும். ஆனால் அந்த சொத்துக்கள் இன்றைக்கு அபகரிக்கக்கூடிய சூழ்நிலையிலே உருவாகி இருக்கிறது. இதற்கு முன்னாலே அதற்கு லிமிடேஷன் கிடையாது, எந்த விதமான காலவரையும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு அரசாங்க சொத்து இருந்தால் காலவரை உண்டு, வக்ஃப் சொத்துக்கு காலவரை உண்டு என்கின்ற புதிய திருத்தத்தையும் அதில் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் இஸ்லாமிய சொத்துக்களை இன்றைக்கு அதாவது ஏற்கனவே மத ரீதியாக, உணர்வு ரீதியாக அவர்களை பாதித்தவர்கள் இன்றைக்கு பொருளாதார ரீதியாகவும் இஸ்லாமியர்களை பாதிப்பதற்காக கொண்டு வந்த சட்டம் என்பதை தாங்களாகவே இருந்து கொண்டு, தாங்களாகவே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து, தாங்களாகவே சட்டங்களை நிறைவேற்றுவது எந்த வகையில மக்களை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் பாதிக்கக்கூடிய விஷயங்களை எந்த விதமான விவாதமும் இன்றி நீங்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது அதை கேள்வி கேட்பதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கூட்டுக்குழுவில
எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா அவர்களையும் அப்துல்லா அவர்களையும் பேசவே விடவில்லை. அவங்க கொடுத்த எதிர்ப்பை கூட பதிவு செய்யல. இப்போ நாம கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தை பேசுவதற்கு அதிகமாக இப்போது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வானதி சீனிவாசன் அவர்களுக்கு தான் அதிக வாய்ப்பு கொடுத்திருக்குது. இன்னும் எவ்வளவு நேரம் பேச வேண்டுமானாலும் சபாநாயகர் அனுமதிக்க வேண்டும் என்று நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனால் இது ஜனநாயகம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வக்ஃபு திருத்த சட்டம் அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு கொண்டு வந்தது என்று சகோதரி வானதி அவர்கள், மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆனால் இந்த சட்டம் அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. காரணம் என்னவென்றால், our fundamental rights are enshrined in Constitution Part 3, where according to Article 26, every religious denomination has the right to manage its own affairs in matters of religion, acquiring, owning and administering property என்று தெளிவாக சொல்கிறது. அரசமைப்பு சட்டத்தினுடைய 3வது பகுதியில பிரிவு 26 ஒவ்வொரு மத குழுவினரும் தங்களுடைய விவகாரத்தை தாங்கள் நிர்வாகம் செய்வதற்கும் அதே போல சொத்துக்களை வாங்குவதற்கும் அதை உரிமையுடன் அனுபவிப்பதற்கும் அதை நிர்வாகம் செய்வதற்குமான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அதே போல ஒரே ஒன்று, உத்தரப்பிரதேசத்துல ஸ்ரீ காசி விஸ்வநாத டெம்பிள் ஆக்ட் 1983 இந்த சட்டத்துல எந்த ஒரு நான் ஹிந்துவும், அதாவது இந்து அல்லாத யாரும் அதனுடைய நிர்வாகத்துல இருக்கக்கூடாது, இருக்க முடியாது என்பதோடு மட்டுமல்லாமல் 4 உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசு செயலாளர்கள், அதாவது கல்ச்சுரல் டைரக்டர், வாரணாசி கலெக்டர், கமிஷனர், இவர்களெல்லாம் நான் ஹிந்துவாக இருந்தால் அவர்களுக்கு கீழ் நிலையில் இருக்கக்கூடிய இந்து தான் அந்த காசி விஸ்வநாதர் கோயில் அறக்கட்டளையில இருக்க முடியும் என்று சட்டம் ஏற்றி இருக்கிறார்கள். எனவே இது பாரபட்சமானது, அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. வக்ஃபு திருத்த சட்டம் அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்பதனாலதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாமன்றத்தில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருப்பது அரசமைப்பு சட்டத்தின் வழியில் செய்யப்பட்டிருக்கின்ற நல்ல முயற்சி என்று பதிவிட விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நடுவண் அரசின் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த முன்வடிவின் மீது நம்முடைய சட்டமன்ற பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அரசினர் தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த தனி தீர்மானத்தின் மீது சில கருத்துக்களை நான் இங்கே கூற கடமைப்பட்டிருக்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நடுவண் அரசின் சார்பில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த சட்ட முன்வடிவு நாடாளுமன்றத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டு நாடாளுமன்றத்தில் ஆதரவாகவும் எதிராகவும் கடுமையாக வாதிக்கப்பட்டிருக்கிறது. அது ஏற்றுக்கொள்ளப்படாத சூழ்நிலையிலே தான் நாடாளுமன்றத்தின் கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த கூட்டுக்குழுவிலே 31 பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அந்த கூட்டுக்குழு நடவடிக்கை எடுக்க முடியாமல் அந்த கூட்டுக்குழு சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், அகமதாபாத் போன்ற நகரங்களுக்கு சென்று கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தியிருக்கிறது. கலந்தாய்வு கூட்டம் நடத்திய பிறகு அந்த கூட்டுக்குழு பல்வேறு திருத்தங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறது. 44 திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது. பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த கூட்டுக்குழு 44 திருத்தங்களை கொண்டு வந்து நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பித்த நேரத்தில் அது ஏற்றுக்கொள்ள இயலாத சூழ்நிலையிலே தான் அதை பற்றி விவாதிப்பதற்காக வாக்கெடுப்பு நடத்தக்கூடிய கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த 44 திருத்தங்களில் வாக்கெடுப்பு நடத்துகிற நேரத்தில் கூட்டுக்குழுவில் இருந்த 31 பேரில் 25 பேர் மட்டும் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த 25 பேரில் பங்கேற்ற 15 பேர் 14 திருத்தங்களை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஆதரித்திருக்கிறார்கள். மற்ற 14 பேர் 44 திருத்தங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். இதனிடையே அங்கேயும் முடிவெடுக்க இயலாத சூழ்நிலையில தான் நாடாளுமன்ற வளாகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டி இதுக்கு விளக்கம் கேட்டு அங்கேயே முடிவெடுக்க முடியாத சூழல் ஏற்பட்ட காரணத்தினாலே இது நாடாளுமன்றத்தில் இந்த நிதிநிலை கூட்டத்தொடரிலேயே முடிவெடுக்கப்பட வேண்டும் என்று
நடுவண் அரசு அறிவுறுத்திருக்கின்ற காரணத்தினாலே தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டத்தொடரில் அங்கே முடிவெடுக்கப்படும். இதற்காக ஒரு தீர்மானத்தை நம்முடைய சட்டப்பேரவையில கொண்டு வர வேண்டும். தமிழ்நாட்டின் கருத்தை நடுவண் அரசுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள், அரசின் தீர்மானத்தை. ஆக பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டும் நம்முடைய ஜனநாயக கடமை ஆற்றுகிற இந்த நேரத்தில் இது நாட்டில் வாழக்கூடிய ஒரு தனி நபராக இருந்தாலும், ஒரு மதமாக இருந்தாலும், சமுதாயமாக இருந்தாலும் எல்லோரும் பாதுகாக்கப்பட வேண்டும். யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது, வாழ்வாதாரம் சிறந்திருக்க வேண்டும், காக்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த வக்ஃபு வாரியம் என்பது தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் திருத்தங்கள் கொண்டு வருகிற நேரத்தில் இஸ்லாமிய பெருமக்கள் எங்கள் உரிமை பாதிக்கப்படுகிறது என்று குரல் கொடுத்து நாடு முழுவதும் பல்வேறு, குறிப்பாக அகில இந்திய முஸ்லிம் சட்ட வாரியம் என்ற ஒரு தனி அமைப்பு பல இடங்களில் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் நடத்துகிற இந்த சூழலில் நடுவண் அரசு என்பது இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், அல்லது யாருக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் இந்த கூட்டுக்குழுவுக்கும் அல்லது ஆதரிக்கிற எதிர்ப்பவர்களுக்கும் ஒருமித்த கருத்து ஏற்படுகிற ஒரு மனதோடு இதை கொண்டு வர வேண்டுமே தவிர எதிர்ப்பாக கொண்டு வருவது ஏற்புடையதாக இருக்காது என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி, ஒரு மனதாக கொண்டு வந்தால் இந்த சட்டத்தை நிறைவேற்றி நடைமுறைப்படுத்தலாம், எதிர்ப்பு இருக்குமானால் கைவிடலாம் என்ற அந்த கருத்தை சொல்லி முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த அரசின் தனி தீர்மானத்தை வரவேற்று அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஹசன் மௌலானா. உள்ளபடியே மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை மனதார வரவேற்கின்றேன். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மனதார வரவேற்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் இந்த அருமையான தீர்மானத்தை ரமலான் மாதத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அதுவும் இந்த இந்திய திருநாட்டிற்கு சுதந்திரம் பெற்ற இரவு என்பது லைலத்துல் கதிர் இரவு, 27வது நோன்பன்று. இன்று அதே 27வது இரவு அன்று மாண்புமிகு முதலமைச்சர் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்றால், இறைவனிடம் இந்த நேரத்தில் எந்த துவா கேட்டாலும் கபூலாகும் என்பார்கள். இந்த முதலமைச்சருக்கு அனைத்து இந்திய இஸ்லாமியர்களும் இன்று துவா கேட்பார்கள். மிகப்பெரிய வெற்றி இந்த முதலமைச்சரை காத்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். எந்த பர்சனல் லா போர்டிலும் யாரும் தலையிட முடியாது. முகமதன் லா போர்டு என்பார்கள், இந்து மேரேஜ் ஆக்ட் என்பார்கள். யாரும் பர்சனல் லா போர்டில் தலையிட முடியாது. ஆர்டிகல் 26 வந்து இதை முழு சுதந்திரத்தை இதில் தருகிறது. அப்ப அம்பேத்கர் எழுதிய அந்த சட்டத்தையே இவர்கள் போட்டி போட்டு பார்க்கிறார்கள் என்பதுதான் இந்த பாஜகவின் நிலைமை. பாஜக எப்பொழுதும் திசை திருப்பும் நிகழ்வில் ஈடுபடுகிறது. எந்த ஒரு நாட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் போது வக்ஃப் லா போர்டு, வக்ஃப் ஆக்டை கொண்டு வருகிறார்கள். நான் கேட்கின்றேன், இன்று இந்து லா போர்டு இருக்கிறது, அதில் 2 இஸ்லாமியர்களை சென்று சேர்க்க முடியுமா? அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? அந்த இடத்தில் he will be a odd man out என்பார்கள், odd man out என்பார்கள். இன்று இவர்கள் திருப்பியும் இன்று இஸ்லாமியர்கள் மீது இதை கொண்டு வருபவர்கள் சீக்கிய லாக் போர்டில் அடுத்து செல்வார்கள். சீக் என்டோமென்ட்ஸ் இருக்கிறது, மிக குறுகிய குருவி போல் ஒரு கூட்டம் இருக்கிறது, பார்சி என்டோமென்ட்ஸ் இருக்கிறது. இதில் எல்லாம் இவர்கள் சென்று தலையிட்டு கொண்டு இருப்ப நேரத்தில் என்ன ஆகும்? இந்த நாட்டுடைய பீஸ், the very fabric of this country is called peace. அந்த பீஸ், அந்த பீஸை நிலை குலைக்க வைப்பதுதான் பாஜகவின் திட்டம். இந்த நாடு நிம்மதியாக இருக்கக்கூடாது, சீர்குலைந்து இருக்க வேண்டும், நாட்டை திசை திருப்ப வேண்டும், நாட்டு மக்களுக்கு எந்த நல்லதும் நடந்துவிடக் கூடாது, நல்லது நடந்து விடாமல் மதத்தின் பெயரால் ஆட்சி செய்ய வேண்டும், மதத்தின் பெயரால் உணவு உண்ண வேண்டும் என்றால் அப்பேற்பட்ட நாட்டில் இந்த பாஜக அரசாங்கத்திற்கு நம்முடைய மக்கள் சரியான தீர்வை தர வேண்டும். இன்றைய நேரத்தில் நேரடியான கூட்டணிகள், மறைமுகமான கூட்டணிகள் பாஜகவோடு வைத்திருக்கிறார்கள், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் பாஜகவோடு இருப்பது என்பது இந்த தமிழ்நாட்டுடைய நல்ல அம்சத்தையே கெடுத்துவிடும். இந்த தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா, அமைதியான பூமி. இந்த அமைதியான பூமி என்றுமே அமைதியாக நிலை நாட்டோடு இருக்க வேண்டும். அத்தகைய நேரத்தில் தமிழ்நாட்டில் இருந்து இந்த பாஜகவை அகற்ற வேண்டும், இந்தியாவிலிருந்து இந்த பாஜகவை அகற்ற வேண்டும். இந்த பாஜகவிற்கு மன நிம்மதியையும் இந்த மதத்தின் வைத்து பிரச்சாரம் செய்பவர்களை இந்த நாட்டினுடைய துரோகிகளாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டவனாக இந்த மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை வரவேற்று அமர்கின்றேன் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக. பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடன் நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, நேற்று முன்தினம் இதே அவையில இருமொழி கொள்கை பிரச்சனை பற்றி பேசுகிற போது ஒன்றை சொன்னேன். எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் டெல்லிக்கு சென்றிருக்கிறார்கள்.
எனக்கு செய்தி கிடைத்திருக்கிறது, யாரை சந்திக்க போகிறார் என்று அந்த செய்தியும் கிடைத்திருக்குன்னு சொன்னேன். ஆனால் டெல்லியில் இறங்கிய பிறகு அவர் செய்தியாளர்களை பேசுகிற போது நான் இங்கே அவையில பேசியதை கேட்டிருக்கிறார்கள் நிருபர்கள். நான் யாரையும் சந்திக்க வரவில்லை, எந்த அரசியல் நிலையிலும் வரல, எங்களுடைய கட்சி அலுவலகத்தை பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறேன் சொல்லிவிட்டு போனார். அதற்கு பிறகு மாலையிலே பார்த்தால் ஒரு காரில் ஏறி புறப்பட்டிருக்கிறார், இன்னொரு காரில் மாறி ஏறி, இன்னொரு காரில் மாறி ஏறி உள்துறை அமைச்சரை போய் சந்தித்திருக்கிறார். சந்திக்கிட வேண்டாம் என்று சொல்ல, தவறுன்னு நான் சொல்லல. ஆனால் அதே நேரத்தில் அங்கே போய் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய உரிமையை நான் கேட்டிருக்கிறேன், இருமொழி கொள்கையை பற்றி தான் நான் பேசியிருக்கிறேன் என்று நிருபரத்தில் சொல்லியிருக்கிறார். சென்னையில் வந்து இறங்கிய பிறகு அதற்காக நான் உள்ளபடிய இந்த அவையின் சார்பில் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தெரிவிக்க அதே நேரத்தில் எப்படி இருமொழி கொள்கையை பற்றி வலியுறுத்தி வந்திருக்கிறேன்னு சொன்னாரோ, அதுவே இந்த பிரச்சனையும் அடுத்த முறை டெல்லிக்கு செல்கிற போது அவர் வலியுறுத்த வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை வைத்து என் உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆமன்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. 2025-26 ஆண்டுக்கான மானிய கோரிக்கையின் மீது விவாதமும் வாக்கெடுப்போம். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு உடல்நலக் குறைவோடு பேரவைக்கு வருகை தந்திருந்தார். இன்றைக்கு கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவர்கள் கட்டாய ஓய்வெடுக்க அறிவுரை வழங்கியுள்ளனர். எனவே நான் மானிய கோரிக்கையை நான் இங்கே முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். திட்டம், வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 36 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 349 கோடியே 77,90,000, மூலதன கணக்கில் ரூபாய் 99 கோடி 25,01,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1 கோடி ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அவைக்கு அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என கோருகிறேன். வெட்டு தீர்மானங்கள் பணிதல் மாண்புமிகு உறுப்பினர்கள்